குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் வந்து டாட் நெட் பற்றி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மு. இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா டாட் நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜியோட இந்த ஃப்ரேம் ஒர்க் இது பற்றி நான் சொல்கிறத விட வந்து இந்த டியூட்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, எப்படி அது கோட் பண்ணணும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நமக்கு கிளாஸ் எடுக்க போகிற ஒரு பேர் வந்து முகமது கபீர் ரெபாய். அவர் வந்து ஒரு இன்ஜினியராக ஒரு 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இண்டஸ்ட்ரியில். அவர் வந்து துபாயிலேருந்து எடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு நமக்கு கிளாஸு. அவர் வந்து துபாய் கவர்மெண்ட்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஃபார் பாஸ்ட் 4 இயர்ஸாக. மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எம்விசி, வெப் அப்ளிகேஷன், விண்டோஸ் அப்ளிகேஷன், நிறைய அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர் வந்து நமக்காக கிளாஸ் எடுக்க போறாரு. ஸோ இப்போ இந்த கிளாஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் பிரதர் கபீர். Thanks brother. Brothers, friends, good morning. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சிக்காண்டி உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் 10 வீக்ஸா டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் HTML எப்படி ஒரு பேசிக் வெப்சைட் டிசைன் பண்ணுறது, எப்படி ஒரு CSS பண்ணுறது, வேலிடேஷன்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஜாவாஸ்கிரிப்ட் ஜேக்யூரிலாம் யூஸ் பண்ணுறது, அண்டு க்ளவுடுனா என்ன, அதுக்கப்புறம் வந்து எப்படி வெப் ஹோஸ்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக லாஸ்ட் 10 வீக்ஸாக நீங்கள் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. எல்லாம் உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அதை நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதோட தொடர்ச்சி சீக்வன்ஸாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மைக்ரோசாஃப்ட்.நெட். மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்கேன் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்.நெட். இந்த .நெட் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணதை வந்து மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜிங்கிறவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இந்த .நெட் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ள என்னெல்லாம் டெவலப் பண்ண, என்னெல்லாம் வந்து அதில் மூலியமாக எதெல்லாம் டெவலப் பண்ண முடியும் அப்படிங்காண்டி அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணுறாங்க மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜி. இதை 2002 வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த .நெட் ஃப்ரேம் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அது வந்து ஃப்ரீ தான். ஃப்ரேம் ஒர்க் வந்து ஃப்ரீ, ஓகேவா? இந்த .நெட் ஃப்ரேம் ஒர்க் வந்து உங்களுக்கு கிராஸ் பிளாட்ஃபார்ம் சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். கிராஸ் பிளாட்ஃபார்ம்னா என்ன அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இது டெவலப் ஆகும். இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன? விண்டோஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? சிஸ்டம் லேப்டாப் யூஸ் பண்ணுறோம், டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறோம், விண்டோஸ் இருக்கு. ஸோ அந்த விண்டோஸில் யூஸ் பண்ணிக்கலாம், லினக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் அதுலேருந்து இந்த .நெட் ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த .நெட் ஃப்ரேம் ஒர்க்கு என்ன மாதிரி லாங்குவேஜ்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து 76 லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுது இந்த .நெட் ஃப்ரேம் ஒர்க்கு, ஓகேங்களா? என்ன மாதிரி லாங்குவேஜ்லாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, C++ சப்போர்ட் பண்ணும், C# சப்போர்ட் பண்ணும், VB.NET சப்போர்ட் பண்ணும், FXங்கிற லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணும், பைத்தான்ங்கிற சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், ஜேக்வரி, ஜாவாஸ்கிரிப்ட், இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராமிங் எல்லாமே இந்த .நெட் ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது அடாப்ட் பண்ணிக்கும், லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணும். ஓகே, இப்போ .நெட் ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது இருக்கு, இந்த லாங்குவேஜ் தான் சப்போர்ட் பண்ணுறது. இதை நம்ம எப்படி எது மூலியமாக டெவலப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த .நெட் அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, அதுக்கு வந்து நம்ம தேவைப்படுற டூல் விசுவல் ஸ்டுடியோங்கிற டூல் தான் நம்ம வந்து இது டெவலப் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணக்கூடிய டூல். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாவாங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு வந்து எக்லிப்ஸ்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க டெவலப் பண்ணுறதுக்கு. இப்போ .நெட் ஃப்ரேம் ஒர்க் டெவலப் பண்ணணும், அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு .நெட் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த விசுவல் ஸ்டுடியோங்கிற டூலை யூஸ் பண்ணி தான் நீங்கள் டெவலப் பண்ண முடியும். இது எப்படி விசுவல் ஸ்டுடியோங்கிறது உங்களுக்கு இங்கே நான் காமிக்கிறேன், எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறது காமிக்கிறேன். இங்கே போயிட்டு கூகுளில் போயிட்டு விசுவல் ஸ்டுடியோ அப்படின்னு அடிச்சிங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும், மைக்ரோசாஃப்டோட லிங்க் visualstudio.microsoft.com வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இங்கேயே இருக்கும் ஃப்ரீ விசுவல் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி இந்த டாப்லேயே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷன் ஆஃப்
சாஃப்ட்வேர்ஸ் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது கம்யூனிட்டி இருக்கு, ப்ரொஃபஷனலுக்கு, என்டர்பிரைஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃப்ரீ டெவலப், நம்ம வந்து இண்டிவிஜுவல் டெவலப்பர் ஆகும்போது இது டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு எதனால எல்லாம் ஒரே இதுதான். ப்ரொஃபஷனலாக நீங்கள் ப்ரொஃபஷனல் இப்போ வந்து ஒரு கம்பெனியாக வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லைசன்ஸ்டு வெர்ஷன் வச்சு தான் ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? பெரிய எம்என்சி இருக்கு, ஒரு பெரிய கம்பெனி இருக்காங்க, அதில் ஆடிட்டிங்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அது வந்து லைசன்ஸ்டு வெர்ஷன் வாங்கி அதில் டெவலப் பண்ணி தான் அந்த அப்ளிகேஷன்ஸை நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து இண்டிவிஜுவல் டெவலப்பர்ஸ் சும்மா ஒரு லேர்னிங் காண்டி அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நீங்கள் இந்த ப்ரொஃபஷனலை இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இங்கே டவுன்லோட் ஆகிடும், ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இதுக்கப்புறம் அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணுறது நார்மல் ப்ராசஸ், உங்களுக்கு எப்படின்னு தெரியும். ஸோ கிளிக் பண்ணேன், இங்கே பாருங்கள் ஃபைல்ஸ் வந்து இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால இப்போ நீங்கள் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து பாப்அப் வரும். ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிறது நம்ம எதுக்காண்டி கொடுக்குறோம்? ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம கொடுத்தோம்னா இந்த இப்போ நான் யூஸ் பண்ணுற லேப்டாப் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுவீங்க. இந்த சிஸ்டத்துக்கு என்னென்ன அட்மின் யூசருக்கு என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்கோ அதை யூஸ் பண்ணி அது வந்து ஆக்சஸ் ஆகும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு யூசர் இருக்கும், சிஸ்டத்தில் 2 யூசர் இருக்கும். ஒரு யூசருக்கு வந்து நார்மல் ஆக்சஸ் தான் இருக்கும், எல்லா ஃபைல்ஸும் ஆக்சஸ் பண்ண முடியாது. அட்மின் யூசருக்கு எல்லா ஃபைலும் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ நீங்கள் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்கன்னா அது C:1 உள்ள ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணும். அப்படிங்காண்டி இந்த ரன் அட்மின் கொடுத்தோம்னா C:1 போய் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் என்ன செய்யும், இன்ஸ்டால் ஆகும். அப்போ அதுக்கு ஆக்சஸ் வேணும். ஸோ ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து இன்ஸ்டால் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம விசுவல் ஸ்டுடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்ட்டு. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த ப்ரொஃபஷனல் இது வந்து ஒரு லிமிடெட் டைம் ஆஃப் ஃப்ரீ ட்ரையல் வந்து லிமிடெட் டைம் தான் இருக்கும், 6 மந்த்க்குள்ள தான் இருக்கும். இப்போ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் டெவலப்பராக நம்ம வந்து இண்டிவிஜுவலாக லேர்ன் பண்ணுறதுக்கு விசுவல் ஸ்டுடியோ கோடுன்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. ஓகேங்களா? விசுவல் ஸ்டுடியோ கோடுன்னு டைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வரும். இந்த கோடும் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு டெவலப்பர் வந்து நீங்கள் டெவலப் பண்ணி செக் பண்ணுறதுக்கு அதே மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜி தான். நீங்கள் என்ன செய்யலாம், இங்கே டவுன்லோட் பண்ணிட்டு இது நீங்கள் இந்த டூலை வச்சு இந்த டூல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஐடியா இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி வந்து விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறது. இப்போ நான் ஆல்ரெடி விசுவல் ஸ்டுடியோ இது பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ .NET என்ன டூலில் இது டெவலப் பண்ணலான்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த டூலை வச்சு நம்ம என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த .NET ஃப்ரேம் ஒர்க் வச்சு விசுவல் ஸ்டுடியோ மூலிமா நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ணலாம். என்ன மாதிரி அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம்? விண்டோஸ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம், வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம், மொபைல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம், கேமிங் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ விண்டோஸ் அப்ளிகேஷனா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிள். இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கம்பெனி இருக்கு. ஓகேங்களா? நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கூல் இருக்கு. ஓகே. இப்போ அந்த ஸ்கூல்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா பேஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணணும், இல்லை அவங்களோட இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணணும், அவங்களோட அட்டெண்டன்ஸை ஸ்டோர் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சின்ன லெவல் ஆஃப் சாஃப்ட்வேர் பண்ணுறதுக்கு சின்ன ஸ்கேல் ஆஃப் கம்பெனிக்கு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நான் ஒரு சாஃப்ட்வேர் பண்ணி கொடுக்க போகிறோம். அதை இந்த விண்டோஸ் அப்ளிகேஷன் மூலிமா பண்ணிட்டு இந்த சாஃப்ட்வேரை அந்த இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குன்னா அந்த ஸ்கூலில் அட்மின் இருக்கும் இல்லைங்களா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் இருக்கும் இல்லைங்களா, அங்கே உள்ள சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ அந்த காலேஜ் ஸ்கூலுக்கு வெளியே நம்ம யூஸ் பண்ண முடியாது இந்த சாஃப்ட்வேரை. விண்டோஸ் அப்ளிகேஷன் பண்ணோம்னா அந்த எந்த சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அந்த சிஸ்டத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எக்ஸல் இருக்கு. ஓகே. MS வேர்டு எக்ஸல்லாம் இருக்கு. இதை உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் நீங்கள் ஏதாவது ஃபைல்ஸ் சேவ் பண்ணீங்கன்னா அது எங்கே ஸ்டோர் ஆயிருக்கும்? உங்கள் சிஸ்டத்தில் ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த ஃபைலை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியுமா? வெளியே இருந்தால் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியுமா? முடியாது. இதுதான் விண்டோஸ் அப்ளிகேஷன். உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணுறது விண்டோஸ் அப்ளிகேஷன். இதுக்கு இன்டர்நெட் தேவையில்லை இல்லையா? இதுக்கு இன்டர்நெட் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி விண்டோஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல்ஸை இது பண்ணிக்கலாம். ஃபைல்ஸ் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன கம்பெனிஸ்க்கு தேவையான ஒரு ஸ்டோரேஜ் என்ன இருக்கு, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் டேட்டாவை மெயின்டைன் பண்ணிக்கலாம், டாக்டர்ஸோட அப்பாயின்மெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதுல யூஸ் பண்றதுக்கு இந்த விண்டோஸ் அப்ளிகேஷன் மோஸ்ட் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கால்குலேட்டர் இருக்கு, நீங்க யூஸ் பண்றீங்களா கால்குலேட்டர். கால்குலேட்டர் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன். அந்த விண்டோஸ் அப்ளிகேஷன்ல 1+1 2 நம்ம வந்து கோடிங் பண்ணி வச்சிருவோம். இதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபார்முலா செட் பண்ணி உள்ள கோடிங் நம்ம பண்ணி வச்சனால நீங்க கால்குலேட்டர் ஓபன் பண்ணீங்கன்னா அங்க போயிட்டு நீங்க 1+1 கொடுத்தீங்கன்னா 2ங்கிறது உங்களுக்கு ரிசல்ட் காமிக்குது. இதுதான் விண்டோஸ் அப்ளிகேஷன். இதே மாதிரி உங்க வெப் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க HTML அந்த கிளாஸஸ்லாம் அட்டெண்ட் பண்ணதுனால உங்களுக்கு வெப் அப்ளிகேஷன் வெப் டிசைனிங், அதெல்லாம் HTML வந்து பேசிக் ஒரு வெப் டிசைனிங் பண்றது வரும். இப்போ இந்த .NET சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி வெப் அப்ளிகேஷன் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு பெரிய கம்பெனி இருக்கு. அந்த பெரிய கம்பெனிக்கு வந்து இப்போ நீங்க ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்றீங்க, ஓகேவா? ஸோ அதை வந்து இந்த வெப் அப்ளிகேஷன் மூலியமா டெவலப் பண்ணலாம். ஒரு ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்கா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்து சில சாஃப்ட்வேர்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம பேங்கிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? இப்போ வந்து நீங்க ஒரு இடத்துல வந்து நீங்க அமௌண்ட் ATMல போய் காசு போடுறீங்க. அந்த காசு போட்ட உடனே அது உடனே உங்க அக்கௌண்ட்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா? உங்க 500 இந்தியன் ருபி கிரெடிட்டட் இல்லை டெபிட்டட் அப்படி சொல்லி ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அது எங்க நீங்க போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு இன்டர்நெட் வழியா யூஸ் பண்றதுக்கு வெப் அப்ளிகேஷன்ஸை நம்ம இந்த .NET ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணி விசுவல் ஸ்டுடியோ மூலியமா நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி மொபைல் அப்ளிகேஷனும் நம்ம டெவலப் பண்ண முடியும். இந்த .NET அப்ளிகேஷன்ஸ் மூலியமா விசுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து விசுவல் ஸ்டுடியோ நம்ம ஓபன் பண்றது அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். ஸ்பீட் அப் பண்ண சொல்லிருங்க. ஓகே, இங்க போனீங்க விசுவல் ஸ்டுடியோ டைப் பண்ணிட்டு இங்க உங்களுக்கு விசுவல் ஸ்டுடியோ 2015 இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். விசுவல் ஸ்டுடியோ ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா என்னங்கிறது உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கோ இல்லைனா வந்து ஒரு இதுக்கோ வந்து எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ் கொடுங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணுமா, எதுவும் சேஞ்சஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ ஃபைல்ஸ் என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த .NETல நம்ம டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் சொன்னோம் இல்லைங்களா? இந்த டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போது விண்டோஸ் அப்ளிகேஷன் நம்ம பார்க்க போறோம். எதனால விண்டோஸ் அப்ளிகேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி வெப்சைட் டிசைனிங் ரிலேட்டடா HTML CSS இந்த மாதிரி ரிலேட்டடா நீங்க ஒரு ஆல்ரெடி கிளாஸஸ் ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஓகேவா? நம்ம இப்போ விண்டோஸ் அப்ளிகேஷன் மூலமா எப்படி ஒரு சின்ன சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணிக்கலாம், எப்படி வந்து ஒரு எம்ப்ளாயோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் ஆயிடுச்சு, ஓகேங்களா? இப்படிதான் இருக்கும் ஸ்க்ரீனு. இப்போ ஃபைல்ஸ் போய்க்கோங்க, நியூ கிளிக் பண்ணிக்கோங்க, ப்ராஜெக்ட்ஸ். இப்போ இது ப்ராஜெக்ட்ஸும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், வெப்சைட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். வெப்சைட் கிரியேட் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட் ரிலேட்டட் ஃபைல்ஸ் வரும், ஓகேங்களா? ப்ராஜெக்ட்ஸை நம்ம கிரியேட் பண்ணுறோம், ஓகேங்களா? இப்போ இங்கே போகிறோம். இப்போ இங்கே பாருங்க, இப்போ நம்ம விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ண உடனே நம்ம சொன்ன இல்லைங்களா மொபைல் அப்ளிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா? இங்க பாருங்க, விசுவல் ஸ்டுடியோல 2 லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் சொன்னோம் இல்லைங்களா? பைத்தான் சொன்னோம், C# சொன்னோம், விசுவல் பேசிக் சொன்னோம், F# சொன்னோம். இந்த மாதிரி பைத்தான், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் நம்ம இதில் டெவலப் பண்ணிக்கலாம்னு சொன்னோம் இல்லைங்களா? அது மூலியமா பண்ணிக்கலாம்னு சொன்னோம் இல்லையா? இப்போ ஓகே, இப்போ விசுவல் C# மூலியமா என்ன பண்ணலாம் அப்படின்னு இங்க இருக்கும், இங்க காமிக்கும் உங்களுக்கு பாருங்க. விண்டோஸ் அப்ளிகேஷன் பண்ணலாம், வெப் அப்ளிகேஷன் பண்ணலாம், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம், iOS அப்ளிகேஷன் பண்ணலாம். இப்படி வந்து உங்களுக்கு வந்து வெப் சர்வீஸ் இதை கிரியேட் பண்ணிக்கலாம் இப்படின்னு சொல்லி உங்களுக்கு இங்க காமிக்க டிஸ்பிளே பண்ணது பாருங்க. இதே மாதிரி இங்க VBக்கும் விஷுவல் பேசிக்கும் அந்த மாதிரி நமக்கு
டிஃப்ரெண்ட் இது அதே பேட்டர்னில் காமிக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு C++ல என்னெல்லாம் பண்ணலாம், பைத்தானில் என்ன பண்ணலாம், ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு நமக்கு என்ன மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம், கேமிங் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் கிரியேட் பண்ண முடியுங்கிறது இங்கே டெம்ப்ளேட்டாக இங்கே காமிக்கும், டிஃபால்ட்டாக காமிக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து C# வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு டூ வீக்ஸ்க்கு அப்புறம் ஒரு C# கிளாஸஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம விசுவல் பேசிக் மூலியமா VB.NET மூலியமா நம்ம ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ விசுவல் பேசிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வெளியே வந்துட்டு டெம்ப்ளேட்டுக்குள்ள விசுவல் பேசிக்ங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இங்கே காமிக்கும் விண்டோஸ் அப்ளிகேஷன் வேணுமா, டெவலப் பண்ண போறியா, இல்லைன்னா வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போறியா, இல்லை என்ன வெப் சர்வீஸ் கிரியேட் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ண போறேன். இங்கேயே காமிக்கும் விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ண போறீங்களா. விண்டோஸ்ல இது ஃபார்ம்ஸ்னா என்ன, ஒரு டேட்டா நீங்க டேட்டா என்ட்ரி மாதிரி போடுவோம் இல்லைங்களா, ஒரு எம்ப்ளாயோட நேம் அந்த மாதிரிலாம் அடிச்சு ஃபார்ம்ஸாக கிரியேட் பண்ணி ஃபார்ம்குள்ளே வச்சு இது பண்றது மாதிரி இருக்கும். இதே நீங்க இது ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஷெட்யூல் மாதிரி போட்டு விடலாம். ஒரு இது கிரியேட் பண்ணிட்டு நீங்க ஒரு EX மாதிரி ஒரு ஷெட்யூல் மாதிரி நீங்க இது மாதிரி பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம், இப்போ ஒரு இது இது மூலமா ரன் பண்ணிக்கலாம், நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமா ரன் பண்ணிக்கலாம். பிளஸ் நம்ம ஒரு ஷெட்யூலராகவும் கிரியேட் பண்ணிக்கலாம் சம்டைம்ஸ். எப்படின்னா இப்போ ஒரு நைட்டு 12 மணிக்கு மேலே, ஓகே, இல்லைனா சாயந்தரம் 8 மணிலேருந்து நைட்டு 12 மணிக்குள்ள ஒரு டேட்டா பேஸ் வச்சிருக்கீங்க, ஒரு 500 பேர் வச்சிருக்கீங்க. இந்த 500 பேருக்கும் நைட் 8 மணிக்கு மேலே நைட் 8 மணிக்கு மேலே நைட்டு 12 மணிக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் மெசேஜ் ஸ்ப்ரெட் ஆகணும், இந்த மெசேஜ் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி கோடிங்கில் டைப் பண்ணி வச்சுட்டு அதை என்ன ஷெட்யூலராக கிரியேட் பண்ணி நீங்கள் டைம் ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டீங்கன்னா என்ன டைமிங் நீங்கள் ஷெட்யூல் பண்ணியிருக்கீங்களோ அந்த டைம் ஆட்டோமேட்டிக்காக அது ரன் ஆகும். அது ரன் ஆகிட்டு எல்லாருக்கும் மெசேஜ் டெலிவர் ஆகும். அந்த மூலிமா கன்சோல் அப்ளிகேஷன் ஷெட்யூலர் மூலிமா இந்த மாதிரி விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ் மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம விண்டோஸ் ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ விண்டோஸில் கிளிக் பண்ணிவிட்டு விண்டோஸ் ஃபார்ம் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். எதை பற்றி நீங்கள் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு கம்பெனியில் உள்ள ஒரு எம்ப்ளாய்க்கு அவங்களோட டேட்டாவை கலெக்ட் பண்ண போகிறோம். அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகிறோம். இதை பற்றி இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இப்போ எம்ப்ளாயி டேட்டா அப்படின்னு நேம் வச்சுக்கலாம், எம்ப்ளாயி டேட்டா ஃபார்ம். ஓகே, எம்ப்ளாயி டேட்டா ஃபார்ம் வச்சுக்கலாம். ஓகே, ஃபைல்ஸ் கிரியேட் ஆகும். இப்போ அந்த ஃபார்ம்ஸ் கிரியேட் ஆகும் இல்லையா. இப்படி தான் இருக்கும், பிளாங்காக இப்படி தான் இருக்கும், ஒரு ஃபார்ம் மாதிரி நம்மளா இருக்கும். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இல்லை ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் டாப்பில் சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லியிருக்கு. சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஃபைல்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராஜெக்ட் நேம் எம்ப்ளாயி டேட்டா ஃபார்ம்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஓகேங்களா, அதுக்கு கீழே என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரரில் நமக்கு காமிக்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்க, சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரரில் இப்போ ஒரு ஆப் கான்ஃபிக் இருக்கு, ஒரு ப்ராஜெக்டோட ரெஃபரன்சஸ் இருக்கு, இந்த ரெஃபரன்சஸ்னு இருக்கு. ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ இது டிஃபால்ட்டாக நமக்கு ஆட் ஆயிருக்கும். சிஸ்டமோட நம்ம கோடிங் பண்ணுறதுக்கான டிஃபால்ட் நேம் ஸ்பேசஸ். நேம் ஸ்பேஸ்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஆல்ரெடி ஒரு ஒரு கிளாஸில் இதெல்லாம் இந்த ஒரு இமேஜ் எடுக்கணும்னா அதுக்கு இதுதான் அவங்க .NET ஃப்ரேம் ஒர்க்கில் அவங்க டிஃபால்ட்டாக கோட் பண்ணி வச்சிருப்பாங்க ஃப்ரேம் ஒர்க்கில். அந்த ஃப்ரேமில் இந்த மாதிரி நேம் ஸ்பேசஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நமக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு தேவையான நேம் ஸ்பேஸ் நம்ம எடுத்துக்கலாம் .NETல இருந்து. ஓகேங்களா, இப்போ நம்ம இதுதான் சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர். இதுக்கப்புறம் இங்கே போனோம்னா ஃபைல்ஸில் இங்கே வியூ போங்க. இங்கே உங்களுக்கு ஓகே
இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க பாருங்க, இப்போ நம்ம என்ன மாதிரி டிசைன் பண்ண போறோம்னு சொன்னீங்களா, அந்த டிசைன் பண்றதுக்கு வியூ கிளிக் பண்ணிக்கோங்க. டூல் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகே, இந்த டூல் பாக்ஸை இங்க பார்த்தீங்கன்னா வியூல போயிட்டு இங்க டூல் பாக்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க வந்து டூல் பாக்ஸ் எல்லாமே லோட் ஆகும், என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டன் இருக்கு, செக் பாக்ஸ் இருக்கு, டயலாக் பாக்ஸ் இருக்கு, காம்போ பாக்ஸ்னு ட்ராப் டவுன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி என்னென்ன ப்ராப்பர்ட்டி, என்னென்ன நமக்கு ஃபீல்ட்ஸ்லாம் வேணுமோ, லேபிள் இருக்கு, லிஸ்ட் பாக்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நமக்கு எல்லாமே இங்கே பிக்சர் பாக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே நமக்கு என்ன செய்யும், இந்த ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லோட் ஆகும் உங்களுக்கு. இதை வச்சுக்கிட்டு நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே பாருங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே கிளிக் பண்ணுறேன், ஃபார்மை கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, இதில் இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த ஃபார்மை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ்ல இங்கே பாருங்க, ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே வருது. இந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் கீழே வந்துருக்கு பார்த்தீங்களா. ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன, ஒரு கார் இருக்கு அப்படின்னா காரோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் வரும், காரோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டயர் வரும், ஸ்டீரிங் வரும், இன்ஜின் வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் இல்லையா, வண்டியோட கலர் என்ன, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இருக்கும் இல்லைங்களா. இதே மாதிரி இப்போ இந்த ஃபார்மோட ப்ராப்பர்ட்டிஸ், வண்டியோட நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஃபார்முக்கு என்ன நேமு அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, இதை வந்து நம்ம கலர்ஸ் மாற்றணும், பேக்ரவுண்ட் கலர் மாற்றணும்னா நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம், என்ன கலர் வேணுங்கிற இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், இப்படி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன நேம் வைக்கலாம், இங்கே கீழே பி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இங்கே இருக்கு, நேம்னு இருக்கு பாருங்க, ஃபார்ம் நேம்ன்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து எம்ப்ளாய் டேட்டா ஃபார்ம்ல சும்மா நம்ம நேம் கொடுத்துக்கலாம். கொடுத்தோம்னா நமக்கு இங்கே நேமு இப்போ இதுக்கு அடுத்து நம்ம எப்படி போயிட்டு ஒரு டிசைன் பண்ண போறோம், ஒரு சிம்பிள் டிசைன் பண்ண போறோம். எந்த மாதிரி டிசைன் அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னதுதான், ஒரு எம்ப்ளாயியோட டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஸ்டாஃப் ஐடி கார்டு ஜென்ரேட் பண்ண போறோம். சரிங்களா, இப்போ இங்க போங்க, இங்க போயிட்டு லேபிள் ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம். ஓகேவா, லேபிள் எடுத்து இங்க ட்ராக் பண்ணி இங்க போடுங்க. ஓகே, ட்ராக் பண்ணி போட்டோம். இப்போ லேபிள்ங்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லேபிள். உங்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம ஸ்கூல்ல நோட் புக்லாம் ஒட்டுவோம், நோட் புக்லாம் இருக்கும், அதுக்கு ஒரு லேபிள் ஒட்டுவோம் இல்லையா. எதுக்காண்டி ஒட்டுவோம், ஒரு தெரியறதுக்காண்டி அதில் வந்து நேம் எழுதுறது, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு லேபிள்ங்கிறத டூல் எடுத்து போட்டு இது என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இதை வச்சு கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே நேம் வரும். எப்பவுமே ஒரு கோடிங் பண்ணும்போது இதை வந்து ஒரு நல்ல ஒரு கண்டினியூஸ் ஃபாலோவாக நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண சும்மா எம்ப்ளாயி டேட்டா ஃபார்ம் வச்சுட்டோம். ஓகே, இப்போ ஒரு லேபிள்ங்கிறது கிரியேட் பண்ணுற ஒரு டூல் எடுத்து போடுறீங்க. ஓகே, அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து போட போறீங்க. இப்படி எந்தெந்த டூல்லாம் எடுத்து போட்டாலும் இல்லை நீங்கள் அதுக்கு என்ன நேம் வைக்கணும் இல்லையா, நேமிங் வைக்கிறது ஸ்டாண்டர்டான நேமிங்கில் போகணும். இப்போ லேபிள் நாங்கிற ஒரு டூல் எடுத்து போட போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் வந்து சும்மா எல்பிஎல் ஒரு ஸ்டாண்டர்டாக அதே ஃபாலோ பண்ணணும். இதுதான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகணும், எல்பிஎல்ங்க வச்சிடணும். ஓகே, இந்த லேபிள் எதுக்கான லேபிள், ஒரு நேம்கான நேம்ங்கிற ஒரு இது வைக்க போகிறேன், அதுக்கான லேபிள் அப்படின்னா எல்பிஎல்ங்கிறது ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் அது என்ன லேபிள் அப்படின்னு சொல்லணும். நேம் அப்படின்னு கேபிட்டல்ல என் போட்டு நேம்னு சொல்லி போடுங்க. ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு லேபிள் போடுறீங்க, அதுக்கு வந்து எல்பிஎல், அது வந்து அந்த லேபிள் வந்து கான்டாக்ட் நம்பர் மொபைல் நம்பருக்கான லேபிள்னு வச்சுக்கோங்க. எல்பிஎல்ங்க ஸ்டாண்டர்டா ப்ரிஃபிக்ஸ் போட்டு மொபைல் அப்படின்னு போட்டுருங்க. எதுக்காண்டி அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா பேக் எண்ட்ல நீங்க அந்த டேட்டாவை நீங்க எடுக்கிறதுக்கோ இல்ல வேல்யூ அதுல அசைன் பண்றதுக்கோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சும்மா நம்ம ஏதோ ஒரு எனதானே வச்சோன்னா அது லேபிளா டெக்ஸ்டா டிராப் டவுனா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஷியேட்டே தெரியாது. இதே மாதிரி நீங்க டெக்ஸ்ட் பாக்ஸ் நீங்க எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஸ்டாண்டர்டா என்ன வைப்பாங்க அப்படின்னா பொதுவா
டிஎக்ஸ்டின்னு வைப்பாங்க. ஓகேவா? டிஎக்ஸ்டின்னு வச்சுட்டு இது ப்ரிஃபிக்ஸ். இதுக்கப்புறம் நீங்க என்ன நேமு, ஓகேவா? டிஎக்ஸ்டி மொபைலுக்கான ஃபீல்டு தான் மொபைலு, இந்த மாதிரி வைக்கணும். இதே மாதிரி ட்ராப் டவுன் வச்சுக்கோங்க. ட்ராப் டவுன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மல்டிபிள் வேல்யூ இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு வேல்யூ. ட்ராப் டவுன்னா டிஆர்பி அப்படின்னு சொல்லி போடலாம். இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை டிடி கூட போடலாம், ட்ராப் டவுன் இப்படி கூட போட்டுக்கலாம். ஸோ இப்படி ஒரு நேமிங் கன்வென்ஷன், நேமிங் ஸ்டாண்டர்டை நீங்கள் த்ரூ அவுட் உங்கள் அப்ளிகேஷன்ஸில் என்ன ஒரு கிரியேட் பண்ணாலும் அது பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஜேக்யூரியில் இந்த வேல்யூ எடுத்து நீங்கள் வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா கூட டக்குன்னு உங்கள் டிஎக்ஸ்டி அப்படின்னு போட்டிங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் உள்ள அது வந்துடும். அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக என்ன நேம் பார்த்து செலக்ட் பண்ணி ஒரு ஈஸியாக இருக்கும், கோடிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அது ப்ராப்பர் ஸ்டாண்டர்டாகவும் இருக்கும். இப்போ இந்த லேபிளுக்கு நான் ஒரு நேமிங் வைக்க போகிறேன். லேபிள் டைட்டில் வைக்க போறேன் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த லேபிளுக்கு நம்ம டைட்டில் வைக்கல, அந்த டைட்டில் டெக்ஸ்ட் கீழே டெக்ஸ்ட்ல இருக்கும். கீழே இங்கே போனீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கா, இங்க போயிட்டு நீங்க டெக்ஸ்ட்டை மாத்திக்கலாம். எம்ப்ளாயி டேட்டா ஃபார்ம் டேட்டா என்ட்ரியோட வச்சுக்கலாம். வச்சுட்டு எடுத்தனா இங்க மாறிடும். இதுக்கு நீங்க இங்க ப்ராப்பர்ட்டிஸ்ல நீங்க வந்து கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபாண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்ஸ் போறோம், கிளிக் பண்ணிட்டு இங்க ஃபாண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க அதாவது பார்டர் வைக்கலாம். இந்த மாதிரி அதுக்கு அழகுபடுத்துறது நீங்க ஆல்ரெடி சிஎஸ்எஸ்ல நீங்க கோடிங் மூலியமா பண்ணதை இதுல அப்படி இந்த சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணாம இங்க இந்த மாதிரி ஆல்ரெடி சிஎஸ்எஸ் இங்க ப்ரீ டிஃபைன்டா இருக்கும், இது மூலியமா நீங்க பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஃபாண்ட் சும்மா கூட்டிட்டு டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்னு சும்மா செலக்ட் பண்ணிட்டு நான் அதை கொடுக்குறேன்னு வைங்க, அதை நிச்சயம் ஆட்டோமேட்டிக்காக அது அப்ளை ஆகிடும். புரியுதுங்க உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதுலேயே வந்து ப்ராப்பர்ட்டிஸ்லேயே நீங்கள் என்னென்ன தேவையோ அந்த சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணி சென்டரில் வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஹெட்டிங் வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃபீல்ட்ஸ் வைக்க போகிறோம். ஓகே, இப்போ அகெயின் ஒரு லேபிள் எடுத்து இங்கே போடுங்க. ஓகே, இந்த லேபிள் என்னது? இதுக்கு நேம். இப்போ எல்விஎல் ஸ்டாஃப் கோட், அதான் எம்ப்ளாயோட ஐடி. ஓகேங்களா? அதுக்கான இது எம்ப்ளாயி ஐடின்னு வச்சுட்டேன். எம்ப்ளாயி ஐடி இங்க வந்துருச்சு. இதே மாதிரி 4-5 ஃபீல்ட்ஸ் நமக்கு என்னென்ன தேவையோ அந்த ஃபீல்ட்ஸ் நான் டிசைன் பண்றேன். பாருங்க, நேம், ஃபர்ஸ்ட் என்னென்ன தேவையோ 2-3 ஃபீல்ட்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். நேமு, ஒரு எம்ப்ளாயோட நேம் கோட் என்னன்னு தெரியணும், அவங்க எம்ப்ளாயி நம்பர் தெரியும் இல்லையா, எம்ப்ளாய்க்கு என்ன நேமுங்க தெரியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், எம்ப்ளாயி வந்து ஒரு என்ன மாதிரி ரோல்ல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா? இப்போ போயிட்டு எல்பிஎல் என்ன ரோல், அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனினா சாஃப்ட்வேர் இன்ஜினியரா, சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டீம் லீடர் அப்படிங்கிற மாதிரி ரோல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரோல் போட்டுட்டு டெக்ஸ்ட்லேயே மாற்றிடுவோம். இதுக்கப்புறம் 3 ஃபீல்ட்ஸ், இப்போதைக்கு 3 ஃபீல்ட்ஸ் மட்டும் வச்சுக்குவோமா? ஓகே, இப்போ இதுக்கான டெக்ஸ்ட் பாக்ஸ் கீழே வாங்க, இங்கே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். இல்லை இங்கே கூட நீங்கள் நினைக்கலாம், சர்ச்சில் போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே வரும். ஓகேவா? எதனாலும் நீங்கள் சர்ச் பண்ணி இங்கேருந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஸ்க்ரால் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து
போட்டுக்கலாம். டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து போடுறேன். ஓகே, சும்மா ஒரு அலைன்மெண்ட்டுக்கான சென்டர்லேயே வைப்போமே. சும்மா ட்ராக் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது நிச்சயம் உங்களுக்கு வந்து லைன் காமிக்குது பார்த்தீங்களா, இந்த இதுக்கு நேராக வைக்கலாம், அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காமிக்கும், கரெக்டாக இருக்குன்னு காமிக்கும். இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே வச்சிருக்கேன். இந்த ஒவ்வொரு நீங்கள் ஃபீல்ட்ஸையும் எடுத்து போட நேமிங் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா கன்ஃபியூஸ் ஆகி மாற்றி நேமிங் கொடுப்போம், இந்த மாதிரி ப்ராப்ளம்கள் நடக்கும். ஸோ இதுக்கும் நம்ம அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸில் இங்கே ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். டெக்ஸ்ட்டில் இது என்ன வேல்யூ நீங்கள் செட் பண்ண வேண்டாம், ஏன்னா வேல்யூ நீங்கள் என்ட்ரு தான் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு நேம் தான் செட் பண்ணணும். டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நீங்கள் நேம் தான் செட் பண்ணணும். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எதுக்கானது? எம்ப்ளாயி ஐடிக்கானது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் txt ஐடியா வச்சுக்கோங்க. ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து போடுவோம். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு txt name. ஓகே, அடுத்த ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து போடலாம். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு என்னது ரோல். இப்போ டிசைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இந்த 3 டேட்டா தான் நம்ம வந்து வாங்க போறோம். ஓகேங்களா, அவங்களோட போட்டோஸ்க்கு வாங்கிக்கோ, ஒரு போட்டோவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. இப்போ நம்ம ஒரு போட்டோ வாங்கிக்கலாம்னு ஒரு தோணுது. ஓகே, போட்டோ வாங்கலாம்னா பிக்சர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. பிக்சர் பாக்ஸ் வரும், அதை ட்ராக் பண்ணிட்டு வந்து போடுங்க. ஓகே, இங்கே பிக்சர் பாக்ஸ் காமிக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு லேபிள் வைக்கணும் இல்லையா, ப்ரொஃபைல் போட்டோ அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இதுக்கு நேமிங்க மாத்திக்கலாம். பீபா ஓகே, இது வந்து பிக்சர் பாக்ஸ். இந்த பிக்சர்ல நம்ம பிக்சரை காமிக்க தான் செய்யும். இதுக்கான நீங்க பட்டன் அப்லோட் பண்றது வைக்கணும் இல்லையா, பட்டனுக்கு போங்க. ஃபர்ஸ்ட் இப்போ இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் எடுத்துட்டு பட்டன் சைஸ் பண்ணுங்க. பட்டனை கொண்டு வந்து இங்க வச்சுக்கோங்க. ஓகே, பட்டனுக்கு PTN அப்படின்னு கொடுத்துட்டு இது வந்து அப்லோட் பட்டன். ஓகே, அப்லோட். இப்போ இன்னொரு பட்டன் நம்ம எடுத்து இங்க வைக்க போறோம். எதுக்கு இந்த பட்டன் அப்படின்னா, இந்த பட்டன் வந்து பிக்சரை அப்லோட் பண்றதுக்கு. இந்த பட்டன் வந்து நான் மாத்திரம் பாருங்க, ஜெனரேட் ஐடி கார்டு அப்படின்னு இது பண்ணிக்கலாம். ஜெனரேட் ஐடி கார்டு சொல்லி இங்க நம்ம இது பண்றோம். இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படிங்கும்போது, இந்த நம்ம ஃபைல் அப்லோட் பண்ணோம் இல்லையா, அதனால இந்த டூல் தேவை. இந்த டூல் மூலியமா தான் உங்களுக்கு இங்க வச்சீங்கன்னா டூல் என்னங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா காமிக்கும். இங்க பாருங்க, இதுலயே காமிக்குது, டிஸ்பிளே டயலாக் பாக்ஸ் தட் ப்ராம்ப்ட்ஸ் த யூசர் டு ஓபன் எ ஃபைல். இது எந்த மாதிரி ஃபைல், இது என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இது இந்த டூல் யூஸ் பண்ணா அப்லோட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இதை ட்ராக் பண்ணி போடுங்க. இது இங்கே வெளியே தான் இருக்கும், நம்ம ஸ்க்ரீனில் தெரியாது. நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு இந்த இதன் மூலிமா ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி நம்ம கோடிங் எழுத போகிறோம். ஓகே, இப்போ இதான் ஸ்க்ரீன் பண்ணிட்டோம். இந்த ஸ்க்ரீனுக்கு அப்புறம் இப்போ இந்த டேட்டாலாம் இங்கே நீங்கள் பண்ண நமக்கு வந்து டேட்டா ஸ்டோர் ஆகிறது நமக்கு ஸ்க்ரீனில் தெரியணும் இல்லையா.
தெரிஞ்சா நல்லா இருக்கும் இல்லையா? அப்பதான் டேட்டா நடந்துக்கா இல்லையான்னு தெரியணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணலாம்னா இங்கேயே டேட்டா கிரிட் வியூ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இருக்கு பாருங்க, டேட்டா கிரிட் வியூ. அதை ஸ்க்ரால் பண்ணி இங்க கொண்டு வந்து ட்ராக் பண்ணி இங்க கொண்டு வந்து போட்டுருங்க. ஓகே, சும்மா எலாபரேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே ட்ராக் பண்ணி போட்டுக்கிட்டீங்கன்னா இது வந்துடும். இப்போ இதுக்கு ஒரு நேம் வைக்கிறோம். இங்கே நேம் இருக்கு. இதை வந்து ஜிபிங்கிறது கிரிட்வின்னு வச்சு எம்ப்ளாய்க்குள்ள வச்சுக்கிட்டு. ஓகே, இப்போ இது பண்ணலாம். பண்ண என்ன செய்யும், நமக்கு வந்து ஸ்டோர் ஆயிரும். ஓகே, ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ கோடிங் எழுதணும். இதுக்கு என்ன கோடிங் எழுதலாம்? இப்போ ஒவ்வொரு பட்டன், இந்த பட்டன் இருக்குன்னா, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குன்னா, இந்த பிக்சர் பாக்ஸ், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குன்னா, இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்றேன். டபுள் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, கோடு பேஜுக்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ விபில நீங்க ரைட் கிளிக் பண்ணி வியூ கோடு கொடுத்தாலும் கோடு பேஜுக்கு போயிடும். பட்டனை டபுள் கிளிக் பண்ணாலும் அந்த கோட் பேஜ் போயிடும். புரியுதுங்க உங்களுக்கு? எந்த பட்டனை கிளிக் பண்ணீங்களோ இந்த பட்டனுக்கான இங்க பாருங்க. இப்போ நான் ஜென்ரேட் பட்டனை கிளிக் பண்ணேன், இந்த பட்டனை கிளிக் பண்ணேன், ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு மெத்தட். அந்த ஜென்ரேட் பட்டனை கிளிக் பண்ணா அதுக்கான ஆக்ஷன் மெத்தடுக்குள்ள ஒரு மெத்தட் அதுவா கிரியேட் ஆகும். இப்போ இதுக்குள்ள நம்ம என்ன மாதிரி மெத்தட் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம எழுதணும். இதே மாதிரி இந்த அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணேன், அது நடந்துருச்சு. லேபிள் அப்லோட் போட்டோம் இல்லைங்களா அது. ஓகேங்களா? இது ஃபார்ம் லோட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பேஜ் ஃப்ரெஷ்ஷாக லோட் ஆகும்போது, ஒரு ரன் ஆகும்போது, ப்ராஜெக்ட் ரன் ஆகும்போது ஃப்ரெஷ்ஷாக லோட் ஆகும்போது இதில் நம்ம என்ன எழுதுறோமோ அந்த இது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த கோடிங் இதெல்லாம் நம்ம எழுதிக்கோம் இல்லையா, இதுக்குள்ள நம்ம கோட் இப்போ எழுத போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஓகே என்ன பண்ணுறேன், ஓகே சரி, ஃபர்ஸ்ட் இதை நம்ம பார்த்துக்கலாம். நம்ம முதல்ல சொன்னேன், ஒரு ரெஃபரன்ஸ்ல நமக்கு என்னென்ன தேவையோ அந்த நேம் ஸ்பேஸ் ஆல்ரெடி டிஃபால்ட்டா சில ரெஃபரன்ஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா ப்ரீஃபிண்டடா ஆட் ஆயிருக்கும். சில இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம தான் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம நீங்க வந்து இப்போ நம்ம ஒரு சாம்பிள் டேட்டா பேஸ், நம்ம SQL சர்வர் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணி நம்ம வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம லோக்கல் சர்வர்லயே வச்சு பண்ணிக்கலாம், இல்லைன்னா MS ஆக்சஸ்ங்கிற அந்த இது மூலியமா நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த டாட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு சொல்றேன். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு நீங்க SQL சர்வர் டவுன்லோட் பண்ணிப்பீங்கன்னு தெரியல, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வெறும் எக்ஸல் ஃபைலை வச்சுட்டு எக்ஸல் ஃபைல்ல இங்க என்டர் பண்ற டேட்டா எக்ஸல் ஃபைல்ல ஸ்டோர் ஆகிற மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு சும்மா ஜஸ்ட் எக்ஸல் மட்டும் கிரியேட் பண்ணுவோம். எக்ஸல் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்றேன். ஓகே, ரன் அட்மினிஸ்ட்ரேட் கொடுத்து ஓப்பன் பண்றேன். எஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் பண்றேன். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன டேட்டாலாம் ஸ்டோர் பண்ண போதுமோ அதை இங்கே நம்ம நேமிங் ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ எம்ப்ளாயி கோட் இல்லையா, எம்ப்ளாயி கோட் அப்படின்னு வச்சுக்குவோம். அடுத்த ஃபீல்டு என்னது, நேம். அடுத்த ஃபீல்டு என்னது, ரோல் தானே, ரோல். ஓகே, ப்ரொஃபைல் ஃபோட்டோ, பிக்சர்னு வச்சுக்கோம், இல்லை ஃபோட்டோ லொகேஷன் வச்சுக்கோம், ஃபோட்டோ லொகேஷன். ஓகே, இந்த 4 ஃபீல்ட்ஸை நம்ம வந்து வாங்குறோம் இல்லையா, இங்கேருந்து இந்த 4 ஃபீல்ட்ஸ் தான் இங்கேருந்து வாங்குறோம். ஓகே, இந்த 4 ஃபீல்ட்ஸை இங்கே நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம். இது உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸல் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதை சேவ் பண்றேன். நான் ஒரு லொகேஷன்ல ஸ்டோர் பண்ண போறேன், சேவ் பண்ண போறேன் கம்ப்யூட்டர்ல.
டெஸ்க்டாப்ல என்னோட நான் டெஸ்க்டாப்ல ஆன்லைன் கிளாஸ்னு ஃபோல்டர் வச்சிருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ள எம்ப்ளாயி டேட்டா அப்படின்னு சேவ் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன் இல்லையா? இது மாதிரி சேவ் பண்ணிட்டு இது டேட்டா பேஸை நான் கன்சிடர் பண்ணுறேன். இந்த எக்ஸலில் வந்து நான் டேட்டா பேஸை கன்சிடர் பண்ணுறேன் இப்போதைக்கு. நீங்கள் வந்து டேட்டா எக்ஸல் வச்சுக்கலாம், எம்எஸ் எக்ஸஸ் வச்சுக்கலாம், இல்லைனா எஸ்கியூஎல் சர்வரை யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்கியூஎல் சர்வர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு டூலை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதையும் நீங்கள் டேட்டா பேஸை நீங்கள் கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் எக்ஸலில் நான் டேட்டா பேஸை கன்சிடர் பண்ணுறேன். இப்போ இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். எக்ஸெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, சும்மா அதை கிரியேட் பண்ணியிருக்கேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஜென்ரேட் ஐடிங்கை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம எழுத போகிறோம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸலை யூஸ் பண்ணுறதுனால, ஓகே, எக்ஸலை யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு சில நேம் ஸ்பேஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஓகேவா? அந்த நேம் ஸ்பேஸை நம்ம இதில் நம்ம என்டர் பண்ணணும். ஓகே, என்டர் பண்ணுறேன் பாருங்க. நம்ம VB.NETல ஒரு நேம் ஸ்பேஸை இது பண்ணுறோம் அப்படின்னா இம்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கீவேர்டு யூஸ் பண்ணணும். இம்போர்ட்ஸுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு ஸ்பேஸ், அதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரி நேம் ஸ்பேஸ் நமக்கு தேவையோ அந்த நேம் ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இதில் வரும் எம்ப்ளாயி டேட்டா ஃபார்ம். இப்போ ஆல்ரெடி ஒரு நேம் எம்ப்ளாயி டேட்டா ஃபார்மில் உள்ள ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் தேவை, ஏதாவது ஒரு நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ண போறீங்களா அப்படிங்கும். இப்போ நம்ம சிஸ்டம்ல ஆல்ரெடி நமக்கு .NET ஃப்ரேம் ஒர்க்லேயே நமக்கு ப்ரீ ட்ரேட் இருக்கும் இல்லையா? அதுல இருந்து நம்ம ஒரு நேம் ஸ்பேஸை யூஸ் பண்ண போறோம். இப்போ உங்களுக்கு ஐஓன்னு இருக்கு. ஐஓன்னு என்னங்கிறது உங்களுக்கு வந்து செய்யும், இதுலயே உங்களுக்கு வந்து என்ன செய்யும், நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்னென்ன நேம் ஸ்பேஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம இதுலயே நமக்கு தேவையானதை வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, இம்போர்ட்ஸ், இப்போ system.dataன்னு வச்சுக்கோம். system.data என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட்டா பை சைடு ஒரு எக்ஸெல்ல உள்ள டேட்டாவையோ இல்லைன்னா ஒரு கிரிட் டேட்டா டேபிள்ல உள்ளதையோ ஒரு டேட்டாவை மெயின்டைன் பண்றதுக்கு, ஒரு டேட்டாவை வந்து காமிக்கிறதுக்கு, இப்போ வந்து ஒரு ஹேஷ் டேபிளா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல உள்ளது எல்லாம் வர்றதுக்கான டேட்டா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும் நேம் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் அந்த டேட்டால நீங்க என்ன யூஸ் பண்ண போறீங்க, OLE DPங்கிற இந்த நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணோம்னா தான் நம்ம எக்ஸலுக்கான அந்த ஒரு மூலமா டேட்டாவை எடுத்து வர முடியும், இங்க இருந்து டேட்டாவை ரைட் பண்ண முடியும், டேட்டாவை அங்க இருந்து எடுத்து எக்ஸல்ல இருந்து எடுத்து வந்து இங்க லோட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த நேம் ஸ்பேஸை நீங்க மறக்காம இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இன்க்ளூட் பண்ணிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா பட்டனை கிளிக் பண்றோம். பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறது இதுல போங்க. நான் ஒரு டைமிங் கன்வென்ஷனுக்காண்டி உங்களுக்கு நான் ஒவ்வொரு லைனா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த கிளாஸ் முடிஞ்சிட்ட அப்புறம் கூட இந்த கோடு நீங்க இந்த ப்ராஜெக்ட் அப்படியே ஜிப் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டை ஜிப் பண்ணி கொடுத்துருங்க. நம்ம டிராப் பாக்ஸ்ல போட்டு லிங்க் கொடுத்துடலாம். கேட்குறேன். ஷூர், கண்டிப்பா. இப்போ இதுல பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த லைன் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன். ஓகே, இந்த டிம்ங்கிறதா நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா டிம்ங்கிறதா இங்க யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்க இம்போர்ட்ஸ்னு சொல்லி யூஸ் பண்ணோம் இல்லையா? இதை VB.NET இருக்கிறதுனால இம்போர்ட்ஸ்ங்கிறத யூஸ் பண்ணுவோம். இதே நீங்க சீசா போறீங்கன்னா யூசிங் அப்படின்னு சொல்லி கீவேர்டு யூஸ் பண்ணி நேம் ஸ்பேஸை நீங்க ஆட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க அடுத்த சீசா கிளாஸ் ரிட்டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இம்போர்ட்ஸ்க்கு பதில் நீங்க சீசா போகும்போது யூசிங் வரும். சீசாவுக்கும் VB.NETக்கும் ஒன்லி அந்த எப்படி டிக்ளேர் பண்றது, இந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்குமே தவிர மற்றபடி பேட்டர்ன் எல்லாமே சேம் பேட்டர்னா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து டிக்ளரேஷன் பண்றது அந்த இது மட்டும் தான் டிஃபரெண்ட், கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். அல்காரிதம் இந்த மாதிரி சேஞ்ச் இது மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும். இப்போ இம்போர்ட்ஸ் பதில் அங்கே யூசிங் யூஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான். இங்க வந்து இப்போ சப்னு இருக்குங்களா, ஸ்டார்டிங் எண்டிங் இப்படி இருக்கு இல்லையா? அங்க என்ன ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸ் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி சின்ன ஒரு இது வரும். இதே மாதிரி ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்றோம்னா இங்க டிம்னு சொல்லி ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு
ஓகேங்களா? என்ன அதுக்கான அந்த வேரியபிளுக்கு நேம் வைக்கிறீங்க. கனெக்ஷன் ஸ்ட்ரிங்னு ஒரு நேம் வைக்கிறீங்க. அது என்னது? ஸ்ட்ரிங்கா, இன்டிஜரா அப்படின்னு சொல்லி நீங்க டிஃபைன் பண்ணணும். as ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஓகே. இதுக்கப்புறம் இது வந்து சும்மா ஒரு டேட்டாவை இங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் டேட்டாவை ஸ்டோர் பண்ண போறீங்க. அதுல என்ன பண்ண போறீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு டேட்டாவை கொண்டு போய் ஒரு எக்ஸல்ல ஸ்டோர் பண்ண போறோம்ல, அதுக்கு அது எந்த லொகேஷன்ல அந்த எக்ஸல் இருக்கு அப்படின்னு நம்ம அவங்க சிஸ்டத்துக்கு நம்ம சொல்லணும். ஸோ இந்த ப்ரொவைடர்ல ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸலா, இல்லைன்னா டேட்டா பேஸ் எஸ்கியூஎல் சர்வரா, இல்லைன்னா வந்து என்னங்கிறத நீங்க இங்க டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு மைக்ரோசாஃப்ட் ஏசிஇ ஓஎல்இபி இந்த இது நம்ம டிஃபைன் பண்றோம். இது வந்து எக்ஸல் ரிலேட்டடா திங்காண்டி நம்ம போடுறோம். டேட்டா சோர்ஸ் என்ன? எங்க இருக்கு டேட்டா சோர்ஸ்? இப்போ நம்ம எங்க ஸ்டோர் பண்ணோம்? ஆன்லைன் கிளாஸ்ல எம்ப்ளாய் டேட்டான்னு ஸ்டோர் பண்ணிருக்கோம். இப்போ இந்த பாத்தை காப்பி பண்ணிட்டு வந்து இங்க கொண்டு வந்து போடுறோம். ஓகே. இப்போ இந்த சாம்பிள் டேட்டாங்கிறது நமக்கு கிடையாது. நம்ம வந்து அங்க எம்ப்ளாய் டேட்டா வச்சிருக்கோம். எம்ப்ளாய் டேட்டாங்கிறத வச்சுக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த எக்ஸ்டெண்டட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னங்கிறத மாதிரி ஒரு என்ன சொல்றது வெர்ஷனிங் மாதிரி இது ப்ரீ டிஃபைன்டா உண்டு. இப்போ நேமிங் ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ல ஃபைல் நம்ம எங்க லோட் பண்ண போறோம், எந்த ஃபைல்ல ஸ்டோர் பண்ண போறோம்னு பார்த்து சொல்லிட்டோம். அது எக்ஸலா இல்லைன்னா வந்து எஸ்கியூஎல் சர்வராங்கிறது டிஃபைன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம பார்த்து இங்க பாருங்க, இந்த பாத்து நீங்க இது என்ன அப்படின்னா, நீங்க இந்த இதுல போனீங்கன்னா இங்க ஓப்பன் ஃபைல் டயலாக் சொல்லி ஒரு காப்பி பண்ணி போட்டோம். எதுக்காண்டி போட்டோம்? அப்லோட் ஃபைலுக்காண்டி ஒரு இதை எடுத்து போட்டோம் இல்லைங்களா? இதுக்கு இப்போ நீங்க அப்லோட்னு கொடுத்தீங்கன்னா இந்த இதுல வர்ற நேம், எந்த ஃபைலை நீங்க காப்பி பண்ணிட்டீங்களோ, ஒரு இமேஜ் அப்லோட் பண்றீங்கன்னா அந்த இமேஜோட நேம் என்ன, அது எந்த பாத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க டிஃபைன் பண்ண போறோம் கோட்ல. ஓகே. ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன், ஓப்பன் டயலாக் பாக்ஸ் டாட் ஃபைல் நேம். எந்த ஃபைல் நேம் என்ன பாத்துங்கிறத அதை ஒரு வேரியபிள் பாத்ங்கிற வேரியபிள்ல ஸ்ட்ரிங் வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் எழுத போறோம். இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் எழுத போறோம், காமிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து நீங்க இது மட்டும் பாருங்க, இந்த லைன் மட்டும் பாருங்க. சேம் ஒரு வேரியபிள் இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்றோம் ஸ்ட்ரிங்ன்ட்டு. அதுல நீங்க ஒரு கொரி எழுத போறீங்க. ஃபர்ஸ்ட் ஃபைல் எங்க இருக்குன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அப்லோட் பண்ற போட ஃபைல் பாத்து எந்த பாத்துல வந்து இமேஜ் இருக்குங்கிறத நமக்கு எடுத்து ஸ்ட்ரிங்ல ஸ்டோர் பண்றோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, இப்போ நீங்க டேட்டா என்டர் பண்றீங்கல்ல, ஜெனரேட் கிளிக்னு கொடுக்கணும்னு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்க வேல்யூ எல்லாம் போய் எக்ஸல்ல ஸ்டோர் ஆகணும்ல, அதுக்கு வந்து நீங்க கொரி எழுதணும். எப்படி கொரி எழுதணும்? இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்க எஸ்கியூஎல் கிளாஸஸ்லாம் அடுத்து அட்டன் பண்ணுவீங்க, எஸ்கியூஎல் சர்வர் வரலாம். அதுல வர்ற கிளாஸஸ் தான் MySQL நீங்க அட்டன் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னன்னா இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, அப்டேட் ஸ்டேட்மெண்ட் என்ன, டெலீட் ஸ்டேட்மெண்ட் என்ன, ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்றது, இந்த மாதிரி ஒரு பேசிக்ஸ் கொரிஸ் இருக்கு. இந்த கொரிஸ்ல இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இன்சர்ட் கொரி எழுத போறோம். இன்சர்ட் இன்டு பாருங்க, இன்சர்ட் இன்டு என்னது, இன்சர்ட் சீட் 1ன்னு போட்டிருக்கேன். சீட் 1ங்கிறது என்ன, இப்போ இங்க போங்க, இது வந்து டேபிள், இதுக்குள்ள எம்ப்ளாய் டேட்டாக்குள்ள சீட் 1 இருக்கா, இதுதான் நம்ம அங்க இன்சர்ட் இன்டு அந்த சீட் 1, அந்த சீட் 1க்குள்ள இன்சர்ட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். எதை இன்சர்ட் பண்ண சொல்றீங்க அப்படின்னு அது கேட்கும். இப்போ அதுக்கு என்ன பண்ண போறோம், என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், எம்ப்ளாயி கோடு இல்லையா, நம்ம இங்க என்ன ஸ்டோர் இங்க என்ன நேம்ல வச்சிருக்கோமோ அதே தான் நீங்க அங்க போடணும். எம்ப்ளாயி கோடு இன்சர்ட் பண்ண போறீங்க. ஓகே. செகண்ட் என்ன இன்சர்ட் பண்ண போறீங்க, நேம் எடுத்து வாங்க, நேம் எடுத்து வந்து நேமே போடுங்க. அடுத்து என்னது, ரோலை கொண்டு கால் பண்ணி போடுங்க. அடுத்து என்னது, போட்டோ லொகேஷன் கொண்டு வந்து இங்க போட்டோமா. இப்போ என்னென்ன ஃபீல்ட்ஸ் சொல்லிட்டீங்க, இந்த டேபிள்ல இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் எனக்கு இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. ஓகே. அதுக்கு வேல்யூஸ் கொடுப்பா அப்படின்னு கேட்கும். அதுக்கு என்ன பண்ணுவோம், வேல்யூஸ்ங்கிறத
காப்பி போட்டு ஓப்பன் க்ளோஸ் அப்படின்னு போட்டுருமா. இப்போ இந்த பிராக்கெட்டுக்கு உள்ள உள்ளது தான் நம்ம வேல்யூஸ் கொடுக்க போறோம். சரிங்களா? இது டைனமிக்கா நம்ம இன்சர்ட் பண்றதுனால, ஸ்டாட்டிக்கா பண்றோம்னா என்ன பண்ணுவோம்னா, இங்க பாருங்க, இப்போ இது டேபிள், இது காலம் நேம் இல்லையா? நான் இப்போ ஸ்டாட்டிக்கா பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன், எம்ப்ளாயி கோட் 1001 கமா நேம் வந்து கபீர் கமா ரோல் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எஸ்சி இப்படின்னு போட்டு லொகேஷன் ஏதோ ஒரு லொகேஷனை கொடுத்து நான் என்ன பண்ணிடுவேன், எம்டி லொகேஷன் ஏதோ ஒரு ஃபோட்டோ இல்லை அப்படி கொடுத்து நான் ஸ்டோர் பண்ணிடலாம். ஆனால் நம்ம இப்போ வந்து அங்கே டைப் பண்ண வரணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்னா டைனமிக் கொரி எழுதணும். எப்படி எழுதணும்னு பாருங்க. ஓகே, இப்போ இப்படி இருக்கு. ஓகே, இப்போ ஒவ்வொரு வேல்யூக்கும் முன்னாடி கொட்டேஷன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குக்கும் கொட்டேஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படிங்கிறதையும். நான் ஒன்று காமிக்கிறேன். இப்போ ஸ்டாஃப் நம்ம வந்து அங்கே என்ன வச்சோம், எம்ப்ளாயி கோடுன்னு வச்சோமா, டிஎக்ஸ்டி. இப்படி இதுக்கு தான் அந்த ஈஸியாக நேமிங் போடுறதுக்காண்டி தான் நம்ம இங்கே ஈஸியாக என்ன பண்ணுறோம், எம்ப்ளாயி கோட், எம்ப்ளாயி ஐடி வந்துருச்சு. அதுக்கு அடுத்து கமா, இந்த கமா வந்து நம்ம வந்து ஹார்ட் கோட் பண்ணுவோம் இல்லையா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், டிஎக்ஸ்டி நேம் இல்லையா, நேம் டாட் டெக்ஸ்ட். ஓகே, பிளஸ் இந்த கம்மா போட்டோம் இல்லையா, கம்மா போட்டு txt ரோல் டாட் டாட் டெக்ஸ்ட்னு இருக்கும். அப்பதான் அந்த வேல்யூ வெட்டணும். இந்த டெக்ஸ்ட்ல தான் அந்த வேல்யூ இருக்கும். நீங்க இது வந்து வெறும் ஜஸ்ட் இந்த ஃபீல்டு மட்டும் தான், ஆப்ஜெக்ட் மட்டும் தான். இந்த டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா தான் அதுல உள்ள டெக்ஸ்ட் உள்ள வேல்யூ வெட்டு வரும். ஓகே, பிளஸ் இப்போ என்ன பண்ண போறோம், கம்மா எல்லாம் போட்டோம். இப்போ இங்க பாத்துன்னு சொல்லி ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஃபைல் அப்லோடுக்கான பாத்தை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? இதை காப்பி பண்ணிட்டு வந்து பாத்துங்க ஸ்டோர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்றோம். ஸோ மொத்தமா க்ளோஸ் பண்றோம். இப்போ ஃபைல் பார்த்து நடந்துருச்சு. இப்போ இன்செர்ட்கான கொரி எழுதிட்டோம். ஓகே, இந்த இன்செர்ட் கொரி எழுதிட்டோம். இதுக்கப்புறம் இந்த கொரியை வந்து நம்மளோட இதில் வந்து இன்செர்ட் பண்ணோம் இல்லையா? அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷன்ஸ்குள்ள ஓஎல்பி டிபி கனெக்ஷன்ஸ்குள்ள நம்ம இங்கே கனெக்ஷன்ஸ் ஸ்டோர் பண்ண போறோம். எந்த ஃபைல் பார்த்துன்னு அதை இங்கே இதுக்குள்ள நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ணிட்டு இது வந்து நம்ம எழுதணும். இந்த லைன் எழுதிட்டு இதுக்கப்புறம் நம்ம கமாண்ட் சொல்லணும். என்ன சொல்லணும், கமாண்ட் கனெக்ஷன் கொடுத்துட்டீங்க, கனெக்ஷன் வேல்யூ உள்ள ஸ்ட்ரிங் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த கனெக்ஷனுக்குள்ள இந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. அப்போ என்ன ஆகும், இங்க இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதிக்கிறீங்களோ அந்த வேல்யூ இந்த கனெக்ஷன், அது மீன்ஸ் இந்த டேட்டா எக்ஸலுக்குள்ள போய் ஸ்டோர் ஆகுதுக்கு நம்ம இங்க டிஃபைன் பண்றோம். ஓகே, இதுதான் செய்ய போறோம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதுக்கு இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது வரைக்கும் கனெக்ஷன் ஜஸ்ட் இருக்கு, இதெல்லாம் ஒண்ணுமே நடக்காதுனா. இதுக்கப்புறம் இப்போ எழுதுற பாருங்க, இங்க எழுதுற பாருங்க. இப்போ கனெக்ஷனை ஓபன் பண்றோம். இந்த கனெக்ஷன் டாட் ஓபன் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் இந்த ஃபைலை போய் ஓபன் பண்ணும். கனெக்ஷன் டாட் ஓபன் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைலை போய் இதை ஓபன் பண்ணும். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கமாண்ட், இந்த கமாண்ட் என்னது, இந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த கனெக்ஷனுக்குள்ள இந்த டேபிளுக்குள்ள போடுன்னு சொல்ற கமாண்ட் இருக்கும்ல, எக்ஸிக்யூட் நான் கொரி. எக்ஸிக்யூட் கொடுக்கும்போது எக்ஸிக்யூட் கொரில இன்சர்ட், அப்டேட், டெலிட் இந்த மாதிரி வந்து விஷயங்கள் நடக்கும். நீங்க அடுத்த SQL சர்வர் கிளாஸ் செட்டப் பண்ணும்போது இதை பத்தி இன்னும் டீடைல்டா தெரிஞ்சுக்குவீங்க. எக்ஸிக்யூட் நான் கொரினா என்ன, எக்ஸிக்யூட் ஸ்கேலர்னா என்ன அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? எக்ஸிக்யூட் நான் கொரிங்கிறது இந்த இன்சர்ட் பண்றது, அப்டேட் பண்றது, டெலீட் பண்றது, இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்றதுக்கு இந்த எக்ஸிக்யூட் நான் கொரிங்கிற கமாண்ட்ல உள்ள அந்த ஒரு ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ இது பண்ணிட்டோம். இப்போ இந்த லைன் போட்டீங்கன்னாவே இந்த டேட்டா இந்த எக்ஸல்ல போய் ஸ்டோர் ஆயிரும். ஓகே, எப்பவுமே ஒரு கனெக்ஷன் ஓபன் பண்ணி அந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னா நீங்க கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணணும். அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலா இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்கும். எல்லா பக்கமும் கனெக்ஷன்ஸ் ஓபன் பண்ணி வச்சுன்னா நல்லா இருக்காது. ஓகேங்களா? கனெக்ஷன் ஓபன் பண்ணிட்டு கனெக்ஷன் டாட் டிஸ்போஸ்,
கமாண்டை டிஸ்போஸ் இப்படி கொடுத்தோம்னா இப்போ இதுல இருக்க வேல்யூ என்ன டிஸ்போஸ் ஆயிரும். அதில் வந்து இது சும்மா வந்து ஒரு டேட்டாவை ஒரு வேரியபிள் டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து ஸ்பேசஸ் வந்து ஆக்குபை பண்ணிட்டே இருக்கும் இல்லையா. அதனால நீங்க டிஸ்போஸ் கொடுத்து அதை நீங்க இது பண்ணிட்டே வந்துடலாம். ஓகே, இப்போ ஓகே இப்போ நம்ம வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணிருக்கோம். இப்போ டேட்டா ஸ்டோர் பண்ண போறோம். ஓகேவா, இப்போ சும்மா ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் ஸ்டோர் பண்றது மட்டும். இது ஸ்கிரீன் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா, இப்போ ஸ்டாஃப் கோட் கொடுக்குறேன் 1001. ஓகே, எம்ப்ளாயி நேம் முகமது, ரோல் வந்து எஸ்சி. ஓகே, ஜஸ்ட் ஒரு அப்லோட் ஃபைலுக்கு ஆமாம் இந்த அப்லோட் ஃபைலுக்கு நம்ம மறந்துட்டோம். அப்லோட் ஃபைலுக்கு எழுத மறந்துட்டோம். சரி, ஓகே, இப்போ ஜென்ரேட் ஐடின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. பாருங்க, நான் அங்க என்டர் பண்ண டேட்டா 1001 முகமது எஸ்சின்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அந்த டேட்டா இங்க வந்து ஸ்டோர் ஆகுது பாருங்க ஆட்டோமேட்டிக்கா. ஓகே, நம்ம வந்து ஃபைல் அப்லோடுக்கு எழுதாம விட்டதுனால அந்த டேட்டா வரல. மற்றபடி இந்த டேட்டா நம்ம என்டர் பண்ணோம், ஜென்ரேட் பண்ணி கொடுத்தோம், இங்க வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு பாருங்க. எக்ஸல்ல வந்து ஸ்டோர் ஆகுதா. ஓகே, இப்போ நம்ம ஃபைல் அப்லோட்றதையும் நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அந்த லொகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ ஃபைல் அப்லோடுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த பாத் எடுத்தோம். அப்படி எடுத்தோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஓப்பன் டைலாக்ங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கால் பண்ணோம். அப்போ தான் அதை ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் ஏதாவது ஃபைல் இருந்துச்சுன்னா, இஃப் த டைலாக் ரிசல்ட் ஓகே இருந்துச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பாத் எடுக்கிறோம். ஓகே, இந்த பாத் எடுத்து நம்ம இங்கே டேட்டாவை கொண்டு வர்றோம். ஓகே, இப்போ பாருங்க இருந்துச்சா. ஓகே, இதுதான் அந்த கொரி எழுதுறோம். இதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பாத்தை கொண்டு போகிறோம். இப்போ பாருங்க, இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம இங்க இமேஜ் வந்து இது அப்லோட் பண்றோம் இல்லைங்களா, அப்லோட் பண்ணும்போது இந்த லிங்க் வந்து இங்க வந்து நம்ம இந்த பாத்தை கொடுத்துடலாம். One 002 Kabir
டீம் லீட் சும்மா ரோல் என்ன மாதிரி ரோல் அப்படின்ட்டு ஜென்ரேட்னு கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு என்ன ஆகும், நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறதுனால உங்களுக்கு பாருங்க. எக்ஸலில் போயிட்டு இந்த டேட்டா எக்ஸலில் ஸ்டோர் ஆகிருக்கும். எக்ஸலில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாருங்க 1002 ரிபை ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்துச்சுங்களா. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து டேட்டா வந்து இங்கே வந்து நமக்கு வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஓகே ஓகே நம்ம வந்து இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த விக்கில டேட்டா ஸ்கிரிப்ட் வியூ வச்சுக்கோங்க பார்த்தீங்களா, இதுலயே நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ண இங்கேயே நம்ம காமிக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் லோட் ஆகும் போதே ஓகே ப்ராஜெக்ட் லோட் ஆகும் போதே நமக்கு வந்து டேட்டா இருக்க டேட்டா ஃபர்ஸ்ட் காமிங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம என்ன பண்றோம், லோட் டேட்டா அப்படின்னு ஒரு மெத்தட் போடணும். இங்க வந்து சும்மா லோட் டேட்டா ஸ்டாப் பண்ணிக்கிட்டு ஒரு மெத்தட் எழுதுங்க, லோட் டேட்டா அப்படின்னு எழுதுங்க. ஓகே ஓகே இந்த ரெஃபரன்ஸ் டேட்டா லோட் டேட்டா இப்படிலாம் நேம் வச்சுக்கலாம், லோட் டேட்டான்னு வச்சுக்கலாம், லோட் டேட்டா கூட வச்சுக்கலாம். ஓகே நம்ம இஷ்டம் தான், நம்ம நேமிங் நம்ம வச்சுட்டு இந்த லோட் டேட்டால என்ன பண்றோம் அப்படின்னா அப்பல செஞ்ச மாதிரி தான் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் பண்றோம். இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ல என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த ஃபைல்ல இருந்து இந்த ஃபைல் ஒரு ஃபைல் நம்ம ஆல்ரெடி கொடுத்து வந்தோம் பார்த்தீங்களா, கீழே கொடுத்ததால எம்ப்ளாய் டேட்டான்னு சொல்லிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி மேலே கூட போட்டுக்கோங்க. கனெக்ஷன் ஸ்ட்ரிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ல எனக்கு இந்த டேபிள்ல இருந்து இந்த ஃபீல்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே செலக்ட் எம்ப்ளாய் கோட் இந்த 4 வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, இந்த வேல்யூ கொண்டு வந்து இந்த சீட் 1ல இருந்து எனக்கு இந்த டேட்டாலாம் கொண்டு வந்து எனக்கு வந்து இந்த கிரிட் வியூல நம்ம ஒரு கிரிட் வியூ யூஸ் பண்ணீங்களா, இங்க பாருங்க செலக்ட் பண்ணிட்டோம், அதை கொண்டு வந்து வச்சிரோம் அந்த கனெக்ஷன்ஸ்ல நம்ம அடாப்ட் பண்றோம். அடாப்ட் பண்ணிட்டு எக்ஸல்ல நம்ம வச்சிரோம் ஃபில் பண்ணணும். இப்போ இதில் ஃபில் பண்ண போறோம் கிரிட் வியூல. கிரிட் வியூ இதில் ஜிவி அப்படின்னு வச்சிருந்தோமா, ஜிவி வந்துச்சா, இதை கொடுத்தோம்னா இதில் என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்கா டேட்டா வந்து ஸ்டோர் ஆயிரும். இப்போ இந்த லோட் டேட்டாவை நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொருத்தரையும் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமும் இங்க போட்டுக்கிட்டீங்கன்னா இன்சர்ட் பண்ண இந்த ஆட்டோமேட்டிக்கா இந்த லோட் டேட்டா கால் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்னாவும் நீங்க அங்க இன்சர்ட் பண்ணீங்கன்னா டேட்டா இங்க வந்து காமிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கு. இதுல பாருங்க ரன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா டேட்டா வந்து காமிக்குது பார்த்தீங்களா, நம்மளோட எக்ஸல்ல இருந்த டேட்டா காமிக்குதா. இதே மாதிரி இப்போ இங்க பாருங்க இன்னொரு டேட்டா கொடுக்குறேன் 1003 கபி டீம் லீட் கொடுத்து இப்போ ஜென்ரேட் கொடுத்தேன்னா இங்க வந்து காமிக்கணும், நமக்கு டேட்டா வந்து இங்க வந்து காமிக்கணும். ஓகே ஜென்ரேட் கொடுத்துட்டோம், இங்க வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ எக்ஸல்லையும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸல்லையும் டேட்டா இருக்கும். ஓகேவா, இது வந்து இப்போ நீங்க டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த டேட்டா ஸ்டோர் பண்ண டேட்டாவை எடுத்து வந்து காமிச்சிட்டீங்க. 2 ஸ்டெப் பண்ணிட்டோம். ஓகேவா, இப்போ ஐடி கார்டு அதுக்கு எப்படி நம்ம ஜென்ரேட் பண்றதுன்னு சொல்லுங்களா. ஒரு சிம்பிளா அந்த ஒரு சின்ன ஸ்கிரீன் மட்டும் நம்ம பண்ணி முடிச்சுடுவோம். அந்த ஸ்கிரீனை காமிக்கிறதுக்கு நம்ம ஒரு டேட்டா வந்து இன்னொரு ஃபார்ம் இதுல இங்க போயிட்டு சொல்யூஷன்ல போயிட்டு இந்த இதுல போயிட்டு இன்னொரு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட்னு கொடுங்க. ஆட்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்க விண்டோஸ் ஃபார்ம் இருக்கும். ஆல்ரெடி ஒரு ஃபார்ம் நம்மகிட்ட இருக்கு, இன்னொரு ஃபார்ம் இருக்காது, இன்னொரு விண்டோ மாதிரி ஓபன் பண்ணிட்டு இங்க வந்து எம்ப்ளாயி கார்டுன்னு வச்சுக்கலாம். ஓகே கார்டு ஓபன் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ்ல நமக்கு வந்து என்ன கலர்ஸ் வேணும் அந்த மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு கலர்ஸ் அப்படி சொன்ன மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ஒரு சைஸ் வந்து நம்ம வந்து சின்னதாக நம்ம வந்து இதுதானே வேணும் அதனால கம்மி பண்ணிக்கலாம். சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி
கம்மி பண்ணிக்கிட்டு ஸோ சைஸ் இங்கே வருது. இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு பேனல் மாதிரி இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலயே இப்போ வந்து இந்த பேனல்னு ஒன்று இருக்கும், இங்கே வந்து பேனல்னு ஒரு ஃபீல்டு இருக்கும், அதை கொண்டு வந்து வச்சுட்டு பேனல் ஒரு ஃபீல்டு வச்சுட்டு இந்த பேனலுக்கான ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு கலர் வந்து சேஞ்ச் பண்ணுங்க. இதுக்கான சும்மா ஸ்டைல் டிசைன் பண்ணுறோம். நம்ம இப்போ வந்து அந்த ஐடி கார்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது டிசைன் பண்ணுறோம். அந்த ஐடி கார்டு வந்து என்ன மாதிரியில் ஸ்டைலில் இருக்க போகுது அந்த மாதிரி நம்ம ஒரு டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. இதே மாதிரி இன்னொரு பேனல் எடுத்து போட்டு இது ஜஸ்ட் டிசைனிங் தான். ஓகே, இதுக்கும் அந்த கலர் செட் பண்ணிக்கோங்க. கலர் செட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இதில் நம்ம என்னெல்லாம் காமிக்க போகிறோம், ஃபர்ஸ்ட் அந்த இமேஜ் காமிக்கணும் இல்லையா, எம்ப்ளாயோட இமேஜ் காமிக்கணும்ல, அந்த இமேஜ் பிக்சர் எடுத்து போட்டுக்கோங்க. ஓகே, சும்மா ஒரு பிக்சர் பாக்ஸ் எடுத்து போட்டுக்கோங்க. இதை கூட சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். நம்ம எப்படி நம்ம கார்டு எப்படி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ நம்ம நினைக்கிறது தான், எப்படியா நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து என்ன தேவை, அது எம்ப்ளாய்க்கான டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும், காமிக்கணும் இல்லையா. இங்கே எம்ப்ளாய்க்கான ஸ்டாஃப் கோட், இப்போ வந்து ஸ்டாஃப் கோடுன்னு வச்சுக்கோங்க, இங்கே வச்சுக்கலாம். ஓகே, எம்ப்ளாய்க்கான ஸ்டாஃப் கோட் டெக்ஸ்ட்டில் வேண்டாம், நேமில் மட்டும் மாற்றணும். நேம் வந்து லேபிள் ஸ்டாஃப் கோட், நம்ம என்ன காமிக்க போகிறோம் அப்படின்னு ஸ்டாஃப் கோடு காமிக்க போகிறோம். ஓகே, இந்த ஸ்டாஃப் கோடு வந்து ஸ்லோவா இருக்கு எனக்கு. இதுக்கப்புறம் ஒரு நேம் ரெண்டு மட்டும் காமிச்சா போதும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து என்னென்ன ஒரு டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுங்க, அதாவது ட்ரை பண்ணி அனுப்புனீங்கன்னா அதில் ஏதாவது இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணி சொல்லலாம். நேம் இது ரெண்டும் காமிக்க போகிறோம். ஓகே, ஓகே, ஸோ இந்த இதை நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இங்கே இது கொடுத்தோம்னா பிரிண்ட் கொடுக்கலாம். பிரிண்ட் கொடுத்தோம்னா பிரிண்ட் ஆயிரும் இல்லையா. ஸோ அதுக்கு பிரிண்ட்னு சொல்லிட்டு நம்ம பட்டன் வந்து ஒரு பட்டன் சூஸ் பண்ணிட்டு பிரிண்ட் கொடுத்துக்கலாம். பட்டன் போட்டு இதுக்கு வந்து நம்ம பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துக்குவோம். இன்னொரு பட்டன் போட்டு அது வந்து கேன்சல் அப்படி வச்சுக்கலாம். இப்போ அந்த கொடுத்துட்டோம், பட் அதுக்கு வந்து நமக்கு ஏதாவது ஒரு இது கொடுக்கணும் இல்லையா. திடீர்னு வந்து வேண்டாம்னு நினைக்கிறோம், பிரிண்ட் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது கேன்சல் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு கண்டிப்பாக பண்ணிக்கிறோம்.
ஓகேங்களா? இப்போ டிசைன் பண்ணிட்டோம். ஓகே, இந்த ஃபார்ம் டிசைன் பண்ணிட்டோம். இப்போ இங்கே என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃபார்மில் உள்ள அந்த பேஜில் நீங்கள் டேட்டா ஆட் பண்ண உடனே, ஓகே, டேட்டா ஆட் பண்ண உடனே இங்கே வந்து உங்களுக்கு வந்து நம்ம அந்த ஃபார்முக்கு டேட்டா கொண்டு போய் காமிக்கிற ஒரு ஃபார்முக்கு நீங்கள் டேட்டா காமிக்கணும் இல்லையா, அதில் இது கொடுக்கணும். பாருங்க, நான் காமிக்கிறேன். இந்த இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இது வேற ஒரு ஃபார்முக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இங்கே கிரீன் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணனால உங்களுக்கு கிரீன் கலர் ரெட் கலர் அடிக்குது இல்லையா. இப்போ இதுக்கு நீங்கள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். இங்கே வந்து இந்த மெத்தடுக்கு மேலே இங்கே வந்து நீங்கள் பப்ளிக் ஷேர் பண்ணுற வேரியபிள் ஷேர் என்ன வேரியபிள் நேம் தானே, எஸ்டிஆர் நேம் இங்கே இருக்கிறது அந்த காப்பி இல்லை ஃபைல் லொகேஷன் போட்டோம் இல்லையா, ஃபைல் லொகேஷன் எஸ்டிஆர் எம்ப்ளாயி கோட் எஸ்டிஆர் நேம் அப்புறம் எஸ்டிஆர் ரோல். எஸ்டிஆர்ங்கிறது என்னன்னா அந்த நேமிங் கன்வென்ஷன் சொன்னல, எஸ்டிஆர்ங்கிறது ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்டிஜர்னா ஐஎன்டி இன்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். இது என்ன வேரியபிள், ஸ்ட்ரிங் தானே, இஸ் அஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த ஃபைல் லொகேஷன் கீழே இருக்கிற அடிக்காத பாருங்க, அடிக்கலையா, நேம் கிடைக்கலையா, லொகேஷன் கிடைக்கலையா, ரோல் கிடைக்கல பாருங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு வேரியபிள் இங்கே நம்ம எம்ப்ளாயி கோடு புதுசாக போட்டிருக்கோம், அந்த கோடு இங்கே கொண்டு போட்டிருங்க. ஈக்குவல் டு இங்கே டிஎக்ஸ்டி ரோல்ங்கிறது ரோல்னு வச்சுக்கோங்க நம்ம இல்லையா, ரோல் அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க, ரோல் வந்துடும். இதே மாதிரி எம்ப்ளாயி கோடுக்கும் ஒரு இது வச்சிருக்கோம் இல்லையா, டெக்ஸ்ட் பாக்ஸ் எம்ப்ளாயி ஐடி, இதையும் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ இங்க வந்து இந்த நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வாங்குற வேல்யூ எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டோம். இந்த ஸ்டோர் பண்ண வேல்யூவை நீங்க இன்னொரு ஃபார்ம், அதாவது அந்த ஐடி கார்டு ஜென்ரேட் பண்ற ஃபார்முக்கு அனுப்பணும். ஓகேவா, அந்த ஃபார்முக்கு என்ன நேம் வச்சோம், எம்ப்ளாயி கார்டுன்னு வச்சோம். ஞாபகம் இருக்கா, எம்ப்ளாயி கார்டுன்னு வச்சோம். இதை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து போட்டீங்கன்னா எம்ப்ளாயி கார்டுல இதை காமி ஷோ பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுது உங்களுக்கு? இப்போ இதை நிஜம் எம்ப்ளாயி கார்டில் போய் ஷோ பண்ணுவோம். இப்போ இந்த பேஜ் எழுதிட்டோம். இப்போ ஆடுன்னு ஜென்ரேட் ஐடின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் சொல்லிடும். ஆனால் நீங்கள் இந்த டிசைன் பண்ண பேஜை போயிட்டு கோடுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த கேன்சல்னு கிளிக் பண்ணீங்கன்னா என்ன நடக்கணும், மீங்கிறது இப்போ வந்து மீங்கிறது இங்கே விபி டாட்ல மீன்னு சொல்லுவோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா சி ஷார்ப்ல திஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, க்ளோஸ் அப்படின்னு சொல்லிடுங்க. க்ளோஸ் இது முடிச்சுங்க. இதே வந்து இதோட லோடுல என்ன நடக்கணும், இந்த எம்ப்ளாயி டேட்டா ஃபார்ம்ங்கிறதா நம்ம வந்து இந்த ஃபார்ம், இது முன்னாடி முதல்ல ஒரு டிசைன் பண்ணோம்ல, டேட்டா கலெக்ட் பண்ணோம்ல, அந்த ஃபார்ம். இந்த ஃபார்ம்ல உள்ள அந்த லோக்கல் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இங்க ரோல் இந்த பேஜ்ல நம்ம டிசைன் பண்ணல, எங்க காமிக்கிறோம்னா எல்பிஎல் ஸ்டாஃப் கோடும் நேம் மட்டும் தான் நம்ம காமிக்கிறோம். ஓகே, ரோல் காமிச்சிக்கலாம். இப்போ ரோல் எடுத்துருங்க. ஸோ இப்போ காமிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் கொடுக்குறோம், ரன் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் இங்கே உங்களுக்கு இது மட்டும் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறேன். 1004 எம்ப்ளாயி நேம்,
போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இது கொடுத்தோம்னா நமக்கு வந்து இங்க அந்த கார்டு வந்து நம்ம எம்ப்ளாயி கார்டு இருக்கு இல்லைங்களா, அந்த இங்க வந்து வருது இல்லைங்களா, எம்ப்ளாயி கார்டுங்கிறது. இப்போ ஃபோட்டோ நம்ம வந்து சூஸ் பண்ணல, இந்த இடத்துல ஃபோட்டோ வரும் இல்லையா, ஃபோட்டோ இது நம்ம டிசைன் பண்ணிக்கணும். இந்த ஒரு என்ன சொல்றது, எம்ப்ளாயி ஐடி வந்து நம்ம எப்போ என்ன ஃபாண்ட்ல இருக்கணும், இந்த நேம் என்ன ஃபாண்ட்ல இருக்கணும், இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிட்டோம்னா, கொஞ்சம் டிசைன் பண்ணதுக்கு டைம் எடுத்து நல்லா ப்ராப்பராக டிசைன் பண்ணோம்னா, நீங்கள் ஆல்ரெடி சிஎஸ்எஸ் கிளாஸஸ் HTML அட்டன் பண்ணனால இன்னும் பொறுமையாக உட்காந்து நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கிளாஸஸ் ரன் பண்ணுறதுக்கான பண்ணுறோம். ரன் பண்ணோம்னா இந்த கார்டு ஜென்ரேட் ஆயிடும். இப்போ பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன செய்யும், கார்டு என்ன செய்யும், பிரிண்ட் ஆயிடும். கேன்சல் கொடுத்தோம்னா கேன்சல் ஆயிடும். இப்போ நீங்க என்டர் பண்ண டேட்டா இங்க ஸ்டோர் ஆகுது பாத்தீங்களா, இதுல பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் டேட்டாவை வந்து கார்டு ஜென்ரேட் பண்றதுக்கோ, இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாய்க்கு டேட்டா இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்றதுக்கோ, இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி விண்டோஸ் அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விண்டோஸ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுனால ஒரு நம்ம வந்து மேனுவலா இப்போ வந்து இந்த டேட்டாலாம் வந்து நீங்க எஸ்கியூஎல் சர்வர்ல ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா, இதுல வந்து நீங்க எக்ஸல் ஃபைலா வந்து இந்த ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாசம் எத்தனை பேருக்கு வந்து நம்ம ஒரு கம்பெனில வந்து ஒரு சின்ன ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனிக்கு வந்து என்ன வேர் ஹவுஸ்ல என்னென்ன ஜாமான்லாம் இருக்கு, ஸ்டோரேஜ் ரூம்ல என்னெல்லாம் இருக்கு, என்ன யார் யாருக்கு எவ்வளவு காசு கொடுத்துருக்குறோம், ஒரு இந்த வாரம் இந்த ஜவுளி கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜவுளி கடையில் என்னென்ன ஜாமெல்லாம் வந்திருக்கு, என்னென்ன ஒரு நாளைக்கு எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு, எவ்வளவு பேர் கடன் வாங்கிட்டு போயிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன 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 டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஒரு சாஃப்ட்வேர்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு, ஒரு கம்பெனிக்கான சின்ன கம்பெனிக்கான சாஃப்ட்வேர்ஸ் கிரியேட் பண்ணி இந்த விண்டோஸ் அப்ளிகேஷன் மூலமா கிரியேட் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், அந்த கம்பெனிஸ்க்கு ப்ரொவைட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு கேஃப்டேரியா இருக்கு, பர்கர் சவர்மாலாம் வைக்கிற மாதிரி அங்கே ஒரு சென்னையில் ஒரு கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடைக்கு ஒரு சின்ன சாஃப்ட்வேர் பண்ணி கொடுக்கலாம். ஒரு ஜூஸ் வாங்குவீங்க, ஒரு பப்ஸ் சாப்பிடுவீங்க, இதை பில் போட்டு கொடுப்பாங்க. இந்த பில் போடுறது எல்லாமே என்ன செய்யும், அப்படியே அந்த விண்டோஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ல லோட் ஆகி சேவ் பண்ணி வச்சிரும். ஈவினிங் வந்து ஓனர் வந்து கேட்கறாரு, எனக்கு வந்து நீங்க எவ்வளவு வியாபாரம் நடந்திருக்கு கொடுங்கப்பா, எவ்வளவு பப்ஸ் எல்லாம் எவ்வளவு நடந்திருக்கு, ஜூஸ் எவ்வளவு நடந்திருக்குன்னு கேட்கறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இதே மூலியமா நீங்க ரிப்போர்ட்ஸ் ஒன்று ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், எவ்வளவு பப்ஸ் நடந்திருக்கு, எவ்வளவு ஜூஸ் நடந்திருக்கு, இன்னைக்கு எவ்வளவு நடந்திருக்கு வியாபாரம், இப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன அப்ளிகேஷன்ஸை நம்ம கிரியேட் பண்ணி லோக்கல்ல உள்ள தேவையான சின்ன சின்ன கம்பெனிஸ்க்கு நம்ம நினைச்சலாம் நம்மளே ப்ரொவைட் பண்ணலாம். அது மூலியமா நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு ஒரு நிறைய ஐடியாஸ் கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு எப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸா பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா இன்னும் அந்த இமேஜ் ஃபைல்ஸ் எல்லாம் முடிச்சு உங்களுக்கு நான் இன்னைக்கு அனுப்பி சல்மான்கிட்ட கொடுக்குறேன். ஸோ அதை வச்சுக்கிட்டு நீங்க இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாங்கிறதையும் உங்களோட ஐடியாஸ் கிரியேட் பண்ணி அதை நீங்க அவங்க முடிச்சு நீங்க சாம்பிள்ஸ் எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா கூட நான் ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கான அவுட்புட்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணா கூட சல்மான் மூலியமா நான் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் கபீர். இந்த கிளாஸ் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. இன்ஃபேக்ட் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒர்க்கிங் டே துபாயில் இருந்தாலும் எங்களுக்காக டைம் கொடுத்து நீங்கள் இந்த அளவுக்கு எடுத்திருக்கீங்க. இது கண்டினியூஸாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஓவரால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இதை நான் யூடியூப்லேயும் வந்து அப்லோட் பண்ணிடுவேன், QMF லேர்னிங் அகாடமின்ற யூடியூப் சேனலில். ஸோ இந்த கிளாஸ் வந்து இந்த 1 ஹவரில் .NETன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு, அது ஒரு 1-1.5 ஹவரில் கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் முடிந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் பொறுமையாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த வீடியோ ஸ்டாப் பண்ணி திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு அது திருப்பி ஒரு கற்றுக்கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த கோடும் நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். யாருக்கு கோடு வேணுமோ அவங்க QMF Learning Academy @gmail.comக்கு நீங்கள் இமெயில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கோடும் ஜிப் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் கபீர் உங்கள் டைமுக்காக. தேங்க்ஸ்.